அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும், அருமை இல்லத்தரசிகளுக்கும், பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு. இன்னைக்கு பதிவுல என்னன்னா, இப்போ நீங்க இந்த கலர் ஃபிஷ் வளர்க்குறீங்க இல்லையா? பெரிய பெரிய டேங்க்லாம் வாங்கி நெறைய செலவு பண்றோம். அதுக்கு அந்த கண்ணாடி தொட்டி, அது மேல் மூடி அப்படி இப்படின்னு கை வச்சா கூட குறைஞ்சபட்சம் ரூ. 5000 ரூ. 6000 அதுக்கு மேல தான் ஆகும். அது வேற அது ஒரு இடத்துல வச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணி எதனா கை, கால் பட்டு உடஞ்சிச்சுன்னா, அது 2 கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வேண்டாங்க. சிம்பிளா மொட்டை மாடியில எதுனா ஒரு மூலையில இடம் கெடச்சா, கொஞ்சம் வளர்க்கலாம் ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, இந்த முறைய கையாளுங்க. இது பாருங்க ஒரே ஒரு உரை தான். கிணற்று உரை. இந்த உரைய கொண்டு வந்து இத பாருங்க அந்த செவுத்து மூலையில வச்சிருக்கோம். வச்சுட்டு 4 பக்கம் அந்த கல்லுங்கள வச்சு கட்டு வேல போட்டிருக்கோம். கட்டு வேல போட்டுட்டு சுத்தி அழகா அந்த பூசு வேல பண்ணியிருக்கோம் பாருங்க. கிளீனா அந்த கீழ வந்து இந்த சொல்யூஷன்லாம் போட்டிருக்கோம். ஒயிட் சிமெண்ட்டு, நார்மல் சிமெண்ட்டு அதெல்லாம் போட்டு பிளாஸ்டிக் கவர் அடியில போட்டிருக்கேன். ஏன்னா தளத்துக்கு கீழ தண்ணி ஊறக்கூடாது இல்லையா? அதனால அத போட்டு பேக்கப் பண்ணியிருக்கிறோம். இது முடிஞ்சிச்சு தொட்டி. இப்போ நாங்க அடுத்தது மீன் விடும்போது அடுத்த பதிவுல காட்டுறேன் உங்களுக்கு. இது இல்லாம இந்த தண்ணிய வெளியேத்தணும். நாங்க எப்படிங்க இவ்வளோ தண்ணி மோடலாம்? அதுக்கும் வழி. அழகா பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு வால்வு. இந்த மாரி அந்த வாட்டரு பிளம்பிங் வால்வு வரும். அந்த வால்வு வாங்கி ஒண்ணு அடியில வச்சு விட்ருங்க. அடியில வச்சு விட்டீங்கன்னா, நீங்க அந்த தண்ணி ஏதாவது க கிளீன் பண்ண போறோன்னா, இந்த வால்வ இத பாருங்க. இப்படி தொறந்து விட்டுக்கலாம். இப்படி தொறந்து விட்டுறலாம். தண்ணி எல்லாம் வெளியில போயிடும். மறுபடியும் நீங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு வால்வ மூடிக்கலாம். அப்ப நீங்க தண்ணி ஊத்துற அதாவது தண்ணி மோல்ற கஷ்டமும் உங்களுக்கு வேணாம். அந்த மாரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த மாரி பண்ணிட்டு, கலர் மீன் உங்களுக்கு புடிச்ச மீன் எல்லா மீனும் அழகா மேலேயே வளர்த்துக்கலாம். ஒரு ரிலாக்ஸா மாடியில வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றோம். மைண்ட் செட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரியா மூடு சரியில்ல. அழகா வந்து தொட்டியில மீன பார்த்துன்னு ஜம்முன்னு ஜாலியா இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்னைய பதிவுல இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். பார்த்துக்குங்க, புடிச்சுக்கங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.